வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க பெரிய கொந்தளிப்பையும் கொதிலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆளக்கூடிய திமுக அரசோட நிர்வாக தோல்விதான் இந்த வன்கொடுமைக்கு காரணங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. திமுக அரசு நிர்வாக தோல்வி அடைந்து விட்டது என்பதை பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதோட தொடர்ச்சி தான் இது. ஆனா ஆளக்கூடிய திமுக அரசுக்கு இதுல பொறுப்புணர்ச்சியோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லாம அவங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சிக்கலை எப்படி மடைமாற்றி விடலாம், மக்கள் கவனத்தை எப்படி திசை திருப்பலாம் என்பதில் தான் கவனம் செலுத்துறாங்க. ஏன்னா இந்த ஆட்சி நிர்வாகம் ஒழுங்கா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு கொடுமையே அரங்கேறிருக்காது. இங்க ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள இல்ல ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள ஒரு மாணவி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா, ஒரு பாலியல் சிண்டருக்கு உள்ளாக்கப்படுறான்னா அது ஒட்டுமொத்த சமூகத்தையே பெரிய அதிருப்திக்குள்ளையும் ஒரு அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக்குது. ஆனா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழகமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மைத்துவம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். இதுல படிச்சா வேலை கிடைக்கும், இதை படிச்சா பெரிய பேரு பெறலாம், சாதாரணமா இடம் கிடைக்காது என்று சொல்லப்படக்கூடிய ரொம்ப முதன்மைத்துவம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். இந்தியா முழுக்க இருந்து படிக்க வர்றாங்க, இல்ல படிக்க ஆர்வம் காட்டுறாங்க. அந்த வளாகம், அந்த பல்கலைக்கழகத்தோட வளாகம் அமைந்திருக்கக்கூடிய இடமே ரொம்ப முதன்மைத்துவம் வாய்ந்த இடம் தான். அருகாமையிலே ஆளுநர் மாளிகை இருக்கு, எப்போதும் கண்காணிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்புக்குள்ள இருக்கக்கூடிய இடம். எதுக்கு காந்தி மண்டபம் இருக்கு, அதுக்கு அருகாமையிலே ஐஐடி இருக்கு. இப்படி எல்லாமே இருக்குது. ஒரு முதன்மையான இடத்துல இருக்கு, சென்னையோட மையப்பகுதியில் இருக்கு. இங்க இந்த வளாகத்துக்குள்ள புகுந்து ஒரு மாணவியை ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செய்யறான்னா இது ஆளக்கூடிய அரசுக்கு அவமானம், தமிழ்நாட்டுக்கு அவமானம், ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அவமானம், இந்த மக்களுக்கான அவமானம். இதுல ஞானசேகரன் அப்படிங்கிற திமுக இல்ல அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் கோவி செழியன் இப்படி எல்லாரும் சொல்றாங்க. இதை சொல்லிதான் அவங்க தட்டி கழிக்கிறாங்க. ஆனா அவன் யாரு அப்படின்னு பாக்குறப்ப திமுகவோட கூட்டங்கள்ல பல இடங்கள் அவன் நிக்கிறத பார்க்க முடியுது. துணை முதலமைச்சர் உதயநிதி பக்கத்துல ஒரு புகைப்படத்துல இருக்கான். அதே போல அமைச்சர் மாசுவோட ஒரு புகைப்படத்துல இருக்கான். திமுக நிகழ்வுகள்ல பங்கேற்கிறான். திமுகவோட துண்டறிக்கையில டி ஞானசேகர் அப்படின்னு அவர் பேர் போடப்பட்டிருக்கு. இப்ப அமைச்சர் மாசுவை சந்திக்கணும்னு இங்க மருத்துவம் சார்ந்து கோரிக்கைகள் வைக்க விரும்புற பல பேர் விரும்புறாங்க. அவங்க எல்லாரும் போய் மாசுவை அவளை எளிதாக அணுக முடியுமா? அணுக வாய்ப்பு இருக்கா? அமைச்சர்களை யார் வேணாலும் போய் பார்த்து புகைப்படம் எடுத்த முடியுமா? ஆனா இவன் ஞானசேகரங்கிறவன் இந்த மாசுவை 2-3 புகைப்படம் எடுத்தது சமூக வலைதளங்கள்ல உழவுது. அப்ப எப்படி சந்திச்சான்? யாரோ ஒருத்தர் போய் பார்க்க முடியுமா? ரெண்டே வாய்ப்பு தான். ஒண்ணு, அவன் திமுகவில் ஒரு அறியப்பட்ட அந்த பகுதியில் கோட்டுப்புறத்துல அறியப்பட்ட ஒரு முகமா இருக்கணும். இல்ல அறியப்பட்ட யாரோ ஒருத்தர் மாசுக்கு நெருக்கமா கொண்டாந்து எடுத்துக்கணும். இது 2 தான் இருக்கணும். அந்த திமுகவோட உறுப்பினங்கிறது பட்டவர்த்தமா தெரிஞ்சு போச்சு. அத்தனை திமுகவோட நிகழ்வுகள் இருக்காம அவன் திமுக இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க ஒட்டு மொத்தமா அதை தள்ளி விடுறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு அமைப்பு ஒரு கட்சின்னா அதுல எல்லாரும் தான் உள்ள வருவான், அயோக்கிய பெயருவான், எல்லாரும் தான் வருவேன். அப்ப அவன் தவறு பண்றாங்கிறப்ப அந்த அமைப்பு அவனை தூக்கி எறியணும், அவனை கட்சி விட்டு விளக்கணும். இதுதான் நீதியா இருக்க முடியும். இங்க என்னன்னா, இங்க திமுக பின்புலத்திற்கிற அந்த துணிவுல தான் அவன் குற்றத்தை செய்ய துணிஞ்சிருக்கான். அதான் உண்மை. ஏன்னா இவன் யாரு அப்படின்னு பாக்குறப்ப 2011 இந்த வளாகத்துக்குள்ள இதே போல ஒரு பாலியல் துன்புறுத்தலை செஞ்சிருக்கான். 2011 செஞ்சு அப்போதே வழக்காயிருக்கு. 2020 வரைக்கும் அவன் மேல 13 வழக்கு இருக்கு. கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல 4 வழக்கு, திருவான்மியூர்ல 2 வழக்கு, நந்தமங்கலத்துல 4 வழக்கு அப்படின்னு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இவன் காவல்துறையால கண்காணிக்கப்பட வேண்டிய சரித்திர பதிவேடு குற்றவாளி. அப்ப சரித்திர பதிவேடு குற்றவாளினா உளவுத்துறை அவனை கண்காணிக்கணும். அவனோட நடமாட்டம், அவனோட செயல்பாடு, அவனோட நகர்வுகள் எல்லாத்தையும் கண்காணிக்கணும். அவன் ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகத்தோட வளாகத்துக்குள்ள உள்ள நுழையான்னா அவனுக்கு அந்த நேரத்துல என்ன வேலை? எதுக்காக நுழைக்கிறான்? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கிட்டாலே அங்க ஒரு வன்கொடுமை நடந்திருக்காரு. ஆனா அவன் போய் அங்க இருக்கக்கூடிய மாணவியை அச்சுறுத்தி அங்கிருந்த மாணவரை விரட்டி விட்டுட்டு அவங்க 2 பேரும் தனிமையில உட்கார்ந்து பேசுறத படம் பிடிச்சு அதை காட்டி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். ஒட்டுமொத்தமா 20 விழுக்காடு சிசிடிவி கேமரா வேலை செய்யலங்கிறத அமைச்சர் கோவி செழியனே ஒத்துக்கிட்டாரு. 80 விழுக்காடு வேலை செய்கிறார். அப்ப 20 விழுக்காடு ஏன் வேலை செய்யல? ஒரு உயர் ரகமான ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே சிசிடிவி கேமரா வேலை செய்யாதுன்னா எந்த லட்சணத்துல ஆட்சியமா இருக்கு? அப்ப அது வேலை செய்யல. 23ஆம் தேதி அந்த பெண் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அடுத்த நாள் 24 தான் போய் புகார் கொடுக்குறாங்க.
பொதுவா வந்து இந்த சமூகங்கள் கட்டமைச்சு வச்சிருக்கு. என்னன்னா, அதாவது போன காணொளியில கூட பேசியிருந்தேன். அதாவது சேலை மேல முள்ளு பட்டாலும், முள்ளு மேல சேலை பட்டாலும், கல்லு மேல கண்ணாடி பட்டாலும், கண்ணாடி மேல கல்லு பட்டாலும், சேதாரம் ஒரு தரப்புக்கு தான். அதாவது இதுல எல்லாம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படிம்பாங்க. அதுல இன்னொன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ஊசி இடம் தராம நூல் நுழையுமா அப்படின்னு அந்த பெண்களை கொச்சப்படுத்துவாங்க. அந்த பெண்களை வந்து கேவலப்படுத்துவாங்க. அதனால இந்த மான அவமானத்துக்கு பயந்துகிட்டே பல பெண்கள் வந்து இதே போல பாலியல் சீண்டலுக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளானா அவங்க சொல்லாம மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி கடந்து போயிடுறாங்க. 10 பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் தான் வந்து அதுல போய் தைரியமா புகார் இடத்துக்கு வர்றாங்க. மற்ற எல்லாரும் வந்து தெரிஞ்சா நமக்கு தான் அவமானம், நம்மளதான் தப்பா பேசுவாங்கன்னு அப்படி கடந்து போறாங்க. ஏன்னா அந்த சமூகம் வந்து ஒரு நம்ம சொல்ல போனா ஒரு ஆணாதிக்க சமூகம் தான். அதுல இந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. நிர்பயாங்கிற பேர் இல்ல. ஆனா நிர்பயாங்கிற பேர்ல சொல்றோம். அந்த பெண் வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான் ஓடுகிற பேருந்துல இரவு வேளையில. ஆனா இந்த சமூகம் நோக்கி அவளை நோக்கி கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த நேரத்துல ஒரு ஆண் நண்பரோட என்ன வேலை அப்படின்னு கேக்குது. அவள் வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு குற்றுயிரும் கொலையுமா கொலையே செய்யப்பட்ட. ஆனா பாதிக்கப்பட்டவளையே குற்றவாளிக்குள்ள ஏத்தி நீ ஏன் இந்த நேரத்துக்கு போன அப்படின்னு கேட்கும். அதே போல இந்த சமூகம் சொல்லும். என்ன சொல்லும்னா, அந்த பெண் உடுத்திருந்த ஆடைதான் பிரச்சனை அப்படின்னு. ஆடையினாலதான் அந்த வன்கொடுமை நிகழ்ந்துச்சு அப்படின்னு. அப்ப யாரு பாதிக்கப்படுறாங்களோ, எந்த பெண் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களையே வந்து குற்றவாளிகள் எடுத்துக்கிற இந்த மனப்போக்கு தான் பல பெண்கள் துணிஞ்சு வந்து புகார் கொடுப்பதற்கு தயங்குவதற்கு காரணமா அமையுது. ஆனா இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு 18, 19 வயசு தான் அந்த தங்கச்சி இருக்கும். அவள் போய் வந்து துணிவோட புகார் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காவல் நிலையத்துல புகார் கொடுத்துட்ற. ஏன்னா நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த குற்றவாளிக்கு தண்டனை தரணும், அவனை வந்து தண்டிக்கணும், இதுக்கான நீதியை பெற்று தரணும், இதை அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு துணிவு, ஒரு வைராக்கியம். அதுக்கு அந்த பெண் வந்து இந்த வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு மனமுடைஞ்சு எந்த தவறான முடிவுக்கு போகாம அவ சோர்ந்து போகாம குற்றவாளியை தண்டிக்கங்கிற இடத்துக்கு வந்தால அதுக்கு வந்து நம்ம தலை வணங்கணும். பாதிக்கப்பட்ட பெண் அவளே நிமிர்ந்து வந்து இந்த தைரியமா வந்து காவலை நோக்கி போறது. அப்ப அப்படிப்பட்ட போகிற சூழல்ல இந்த அரசு என்ன பண்ணுது, அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரை வந்து வெளியே விடுது, வெளியே கசிய விடுது. சாதாரண வழக்கு இல்ல, ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு. அது எங்க நடக்குது? சென்னை முக்கியத்துவம் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள. அப்ப எவ்வளவு சிறப்பு கவனம் எடுத்து இந்த வழக்கை கையாளணும். ஆனா இந்த போக்ஸ்கோ பெண்கள் தொடர்பான குற்றங்கள்ல வந்து அந்த பெண்களோட ரகசியம் காக்கப்படணும், தனிப்பட்ட விவரங்கள் குறித்தான ரகசியம் காக்கப்படுங்கிற அடிப்படை மாண்புகள், அடிப்படை விதிகள் காட்டிலே பறக்கவிடப்பட்டு புகார் கொடுக்கப்பட்ட பெண்ணின் விவரம், அவங்களோட அப்பா யாரு, அவங்களோட குடும்பம் எங்க இருக்குது, அலைபேசி என்ன, முகவரி என்ன, எல்லா விவரமும் அந்த எஃப்ஐஆர்ல வந்து என்ன புகார் கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லாமே வெளில வருது. இப்ப அதை வச்சு என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்துல ஒரு பல்கலைக்கழகத்தோட வளாகத்துக்குள்ள 8 மணி போல ஆண் நண்பரோட தனியா என்ன வேலை, படிக்கிற பிள்ளைக்கு ஆண் நண்பரோட தனிமையில் என்ன வேலை, அப்ப என்ன பண்ணிக்கிருந்தான்னு யாரு பாதிக்கப்பட்டாரோ அந்த பெண்ணை நோக்கி இந்த சமூகம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலை வந்து காவல்துறையே உருவாக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இந்த ஒரு பெண்ணு தான் பாதிக்கப்பட்டாளா? இல்ல, இந்த பெண்ணோட தோழியும் பாதிக்கப்பட்டிருக்கா, இன்னும் பல பேரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவன் முதல் முறையாக இந்த வேலை செய்யல, தொடர்ச்சியா இந்த வேலை செய்யறான். தொடர்ச்சியா நீங்க இந்த பாலியல் கொடுமையை பொறுத்த வரைக்கும் பாலியல் கொடுமை பண்றவன் என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணை கொன்றுவான் பல இடங்கள்ல. ஏன்னா வெளில போய் சொல்லிடுவா, சொல்லிட்டா நம்ம முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்ப இந்த பெண்ணை வந்து படிச்ச பெண்ணு இந்த பெண்ணை வந்து எதுவும் செய்யாம விட்டுட்டு போறான்னா அப்ப என்ன அர்த்தம்? இவ போய் புகார் கொடுத்தா கூட நம்மளை வந்து யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, அதிகார பின்புலம் இருக்குங்கிற அசட்டுத்தனமான துணிச்சல், நெஞ்சழுத்தம் தான். அப்ப அந்த துணிவுல தான் அவன் விட்டுட்டு போறான். அது மட்டும் இல்லாம இந்த வேலையை வந்து தொடர்ச்சியா செய்து கொண்டு இருக்கான், தொடர்ச்சியா. ஏன்னா அடிப்படையிலே அவன் குற்றவாளி, பல குற்றங்கள் செய்யக்கூடியவன் தான். ஒரு அற உணர்ச்சியோ தார்மீக உணர்ச்சியோ நியாய உணர்ச்சியோ அல்லாத, இந்த சமூகத்துல இருக்க தகுதியே இல்லாத ஒரு சமூக குப்பை தான் அவன். அதாவது ஒரு 60 கிலோ 70 கிலோ வந்து ஒரு பிண்டமாக எந்தவித நியாய உணர்ச்சியும் இல்லாம வாழக்கூடிய ஒரு மிருகம். அந்த மிருகத்தை அங்க இலகுவாக அந்த வளாகத்துக்குள்ள உளவுட்டதான் இவ்வளவு பிரச்சனை. அவன் சரித்திர பதிவேடு குற்றவாளினா அவனை கண்காணிச்சு அவன் நோட்டத்தை பார்த்து எதுக்கு அங்க போறான், எதுக்காக இது பண்றான் அப்படின்னு அவனை முடக்கியிருந்தா இந்த செயல்பாடு நடந்திருக்கு. இப்ப அரசு அங்க கோட்டை விட்டுச்சு. ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பல நாட்கள் இயல்பாக புழங்க விட்டுருச்சு.
அவன் இதே போல பல பெண்கள் நடந்திருக்கான். இது ஒரு வாடிக்கையாக, ஒரு இயல்பாக, ஒரு பொழுதுபோக்கு போல தன்னோட இச்சை தீர்ப்பதற்கான வழியா பயன்படுத்தி கொண்டிருக்கேன். அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தனை இவ்வளவு நாட்களா அந்த வளாகத்துக்குள்ள இப்படி பண்ண அனுமதிச்சதே ஒரு கொடுமை, ஒரு கொடூரம், ஒரு குரூரம். இதுல பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து காவல் நிலையத்துக்கு போய் படியேறி அவள் ஒரு புகார் கொடுத்திருக்காங்கிற பிறகும் கூட அந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து ரகசியம் வைக்காம இந்த அரசு காத்துல பறக்க விடுதுன்னா என்னங்க சொல்றது? ஒரு கழகத்துக்குள்ள வந்து ஒரு மாணவியோட பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த முடியல. அந்த மாணவி பாதிக்கப்பட்ட பிறகு சட்டத்தின்படி நீதிமன்றம் காவலைங்கிற இந்த ஜனநாயக அமைப்புமுறையை நாடுறா. அப்ப நாடுறப்ப கூட அவளுக்கான அந்த தனிப்பட்ட விவரங்கள் பாதுகாக்கப்படாதுன்னா இது நாடா இல்ல சுடுகாடா? இதுல இந்த பிரச்சனை வந்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க போறணும். வெறுமனே அவனை பிடிச்சி கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு இது வந்து கதைக்காகாது. 5 மாதம் சொல்றாங்க. 5 மாதங்களுக்குள்ள அவனுக்கு வந்து இந்த வழக்கோட எல்லாம் முடிஞ்சு அவனுக்கான தண்டனையை உறுதிப்படுத்துங்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அதே போல இந்த தேசிய மகளிர் ஆணையம் வந்து 72ங்கிற பிரிவுல வந்து வழக்கு போட்டு அவனுக்கு மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ உறுதிப்படுத்தணும். அது விரைவா 6 மாசம் 5 மாசத்துக்குள்ள இந்த வழக்கை நடத்தி முடிச்சு அவனுக்கு அந்த தண்டனையை உறுதிப்படுத்துவதுதான் இனியொருத்தனுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும், எல்லாருக்கும் பயத்தை உருவாக்கும், மக்களுக்கு இந்த ஜனநாயக அமைப்பு மீது சட்டத்தின் மீது நம்பிக்கை பிறக்கும். அதை செய்யாம மக்கள் கோபமா இருக்கான், அதிர்ச்சியில் இருக்கான். அப்ப என்ன பண்ணலாம்? அவன் கையை ஓடி காலை ஓடி அந்த புகைப்படத்தை வெளியிடுனா இது அற்பத்தனமான இழிவான அரசியல். அப்ப இந்த பிரச்சனையை மடைமாற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திமுக அரசு யோசிக்குது. எப்போதும் வந்து இந்த 2 பேர் தான் திமுக காப்பாற்றுவாங்க. ஒன்னு ஆளுநர், இன்னொருத்தர் வந்து அண்ணாமலை. இப்ப ஆளுநர் இல்ல, அண்ணாமலை. அவர் நேத்து ஆவேசமா பேசினார். அவரோட கோபம் வந்து நியாயமானதான், ஆதங்க நியாயமானதான், மாற்று கருத்து இல்லை. ஆனா நேத்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சார். இனி செருப்பே போட மாட்டேன், திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பே போட மாட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து அறுவடை வீட்டுக்கு போய் முறையிட போறேன், விரதம் இருந்து முறையிட போறேன் அப்படின்னாரு. கடைசியா வந்து நாளைக்கு வீட்டு வாசல வந்து நான் வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்க போறேன்னாரு. இதை பார்க்கிற இன்னைக்கு படிச்ச தலைமுறை வந்து 21ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய மக்கள் வந்து எப்படி இதை எடுத்துக்குவாங்க? அமெரிக்காவில போய் படிக்கிறாரு, அமெரிக்காவில் லண்டன்ல போய் படிக்கிறாரு, படிச்ச பிறகு ஒரு முதிர்ச்சி வரும், அரசியல்ல பக்குவம் வரும் அப்படின்னா அதை விட தரந்தாழ்ந்து போரு. இப்ப சாட்டை எடுத்து அடிச்சு இல்ல செருப்பு போடாம இருந்து முருகன்ட்ட போய் முறையிட்டு என்ன ஆக போகுது? அப்ப அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்ச அந்த காணொலி காட்சிகள், அது தொடர்பான செய்திகள், அதை வச்சு ஒரு மடைமாற்றம், அண்ணாமலை வச்சு ஒரு மடைமாற்றம் நடக்குது. எப்போதும் அண்ணாமலையும் ஆளுநரும் இதுதான் பயன்படுறாங்க. ஒரு பக்கம் இது நடக்குது. இதுல தொலைக்காட்சி விவாதங்களை எந்தவித கூச்ச உணர்ச்சி இல்லாம தயக்கம் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து குற்றப்படுத்துகிற வேலை நடக்குது. இப்ப என்ன பேசுறாங்கன்னா, அண்ணாமலை வந்து சாட்டை எடுத்தாரா, அண்ணாமலை இது குறித்து பேசினாரா, உடனடியா ஒரு லாவணி கச்சேரி திமுக தரப்புல மணிப்பூர் விவகாரத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்கள நோக்கி அங்க ஒரு லாவணி கச்சேரி. அதிமுக போராடுற அதிமுக நோக்கி பொள்ளாச்சி பாலியல் கொடுமைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. மணிப்பூர் விவகாரத்துல பாஜக பண்ணது அயோக்கியத்தனம், பொள்ளாச்சி விவகாரத்துல மணிப்பூர் விவகாரத்துல பாஜக பண்ணது அயோக்கியத்தனம்னா பொள்ளாச்சி விவகாரத்துல அதிமுக பண்ணது அயோக்கியத்தனம். அதே போல இந்த அண்ணா பழக அந்த பாலியல் கொடுமை விவகாரத்துல திமுக செய்து கொண்டிருப்பதும் அயோக்கியத்தனம் தான். இப்ப பேச வேண்டியது அரசியல் அந்த பெண்ணுக்கான நீதியை. இல்ல அரசியல் பண்றது முழுக்க அரசியல் பண்றது வந்து திமுக தான். எதிர்கட்சிகள் வந்து இதை பேசத்தான் செய்யும், பேசக்கூடாகத்தான் செய்யும், நீதி கேட்கத்தான் செய்யும். உரிய நீதியை பெற்றுக் கொடுத்து அந்த பெண்ணுக்கான அந்த நிவாரணத்தை பெற்றுத்தரணும். அதை இந்த அரசு பெற்றுத்தராதான் எதுக்கு? அப்ப அண்ணாமலை செய்யறது வந்து ஒரு பக்கம் மடைமாற்றமா அமையுது. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய 31ஆம் தேதி வர செவ்வாய்க்கிழமை, வரக்கூடிய 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை மற்றும் மாணவர் பாசறையோட இந்த அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை எடுக்க போது அண்ணன் சீமானவர்கள் வந்து பேச இருக்காங்க. ஏன்னா இன்னும் 5 நாள் வரைக்கும் இந்த தாக்கு பிடிக்க விடாம இந்த பிரச்சனையோட தீவிரத்தன்மையை வந்து மழுங்கடைச்சிடலாம், வேற ஒரு பிரச்சனை எடுத்து விட்டு காயடிச்சு விட்டலாம் அப்படின்னு திமுக அரசு நினைக்கும். ஆனா நாம் இதை விட போறதில்லை, தொடர்ச்சியா இதை நம்ம பேச போறோம். வரக்கூடிய 30ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி இந்த பெண்ணுக்கு நீதி கட்டு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்க சென்னையில் நடத்த இருக்கு. இதுல வந்து கட்சி மாறுபாடு கடந்து, அரசியல் வேறுபாடு கடந்து பொதுமக்கள் பெருந்தலாக பங்கேற்று அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தரக்கூடிய இந்த முயற்சியில துணை நிற்கணும்.